கிறிஸ்துவுக்கு பிரியமான சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளை தன் தேவனுக்கு உங்களை சந்திப்பதற்காகவும் நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை என்ன உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா, ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ. ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரீ என்று சொன்னால் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாளை குறித்து நம்ம பார்க்கிறோம். கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மரியாள் அவங்க யாருன்னு சொன்னால், ஒரு கிராமத்தில் ரொம்ப ஏழ்மையான மத்தியில் ஒரு ஏழ்மையான ஒரு பெண்ணா ஒரு வேலை செஞ்சுட்டு ரொம்ப சாதாரணமாக இருந்த ஒரு பெண்ணு. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆண்டவர் அவங்களுக்குள்ள வந்தது நிமித்தமா, அவங்களுக்குள்ள உதித்தது நிமித்தமா அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாக மாறிட்டாங்க. பார்த்தீங்களா, ஏசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள வந்ததுனால ஒரு கிராமத்தில் சாதாரணமாக இருந்த ஒரு பொண்ணு ஏசப்பா அவங்களுக்குள்ள வந்தது நிமித்தமாய் அவங்க அவருக்கு தாயாராக மாறினது மரினது அந்த கிராமத்திற்கே அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட பெண்ணாய் அவங்க மாறிட்டாங்க. மரியாள் மாத்திரம் இல்லை, நாமளும் தான். ஆனாலும் கூட இந்த இடத்துல மரியாள் ஒரு கிராமத்தில் தனித்து விடப்பட்ட ஒரு மரியாள், யாரும் இல்லாமல் இருந்த சூழ்நிலையிலையும் அவர்களுக்குள்ள பரிசுத்தாவினர் வந்து இயேசு கிறிஸ்து அவங்களுக்குள்ள பரிசுத்தாவினர் நிமித்தமாய் வந்து ஒரு பிள்ளையா உருவானது நிமித்தமாய் அவங்க ஆசீர்வதிக்கப்பட்ட ஸ்திரியா மாறினாங்க. அது வரைக்கும் அந்த மரியாதை குறித்து யாருக்கும் எதுவும் தெரியாது. ஆனால் ஏசப்பா அவங்களுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றி அவங்களை ஆசீர்வதிச்சாரு. இந்த நாளிலும் கூட நம்மளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வரும்போது, நம்ம வாழ்க்கையில் வரும்போது, நம்ம குடும்பத்தில் வரும்போது நாமளும் எப்படி இருக்கிறோம்னு சொன்னால், ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியா நம்ம குடும்பத்தில் நம்ம இருப்போம். நம்ம மட்டும் இல்லை, நம்ம நிமித்தமாய் அநேக ஸ்திரீகள், வேதத்தில் நிறைய ஸ்திரீகளை பார்க்குறோம், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் சொல்லிட்டு. அப்போ அவங்க எல்லாருமே எப்படி ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டாருன்னு சொன்னால், முதலாவது கர்த்தரை தேடின நிமித்தமாய், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்ததுனால, கர்த்தரை தன் வாழ்க்கையில சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் ஒரு ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார்கள். இந்த நாளிலும் நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் இன்னும் அவரை தேடும்போது, முதலாவது அவர் ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும்போது என்ன கிடைக்கும்னா ஆசீர்வாதம் கிடைக்கும் இல்லையா? நம்ம அதிகாலமே தேடும்போது நிறைய சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, காலையில் எழுந்ததுமே சமைக்கிறது, துவைக்கிறது, இப்படி பிள்ளைகளை கவனிக்கிறது, ஸ்கூலுக்கு அனுப்புறது, இப்படியான காரியங்களே தான் இருக்கிறோம். நம்ம கண்டி அதிகமான நேரத்தை ஏசப்போட செலவு பண்ணுறதுல, அப்போ அந்த இடத்துல ஒரு ஆசீர்வாதத்தை நம்ம நிஜமாலுமே நம்ம நிமித்தமாக தான் அது குறைவுபட்டு போகுது. அப்போ நம்ம அப்படி இல்லாதபடி இன்னுமாய் கர்த்தரை தேடணும். அந்த நேரத்திலையும் சமைக்கும்போது, துவைக்கும்போது, பாத்திரம் கழுவும்போது, ஒவ்வொரு நிமிஷமும் ஏசப்பா மகிமைப்படுத்தி ஏசப்புடைய வசனங்களை சொல்லி, ஏசப்பா ஒவ்வொரு நிமிஷமும் அவர் சொன்ன வசனங்களை, ஒவ்வொரு காரியங்களையும் அவர் உயர்த்தி பேசிட்டு துதிக்கும் போது, பாடும்போது, ஆராதிக்கும் போது, அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். அந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் நம்ம வீட்டில் என்ன பண்ணுறோம், சேகரித்து வைக்கிறோம். வெளியில் வேலைக்கு போனாலும் எல்லா சூழ்நிலையும் பெண்களுக்கு நிறைய வேலை இருக்குன்னு நானும் ஒரு பெண்ணு, நீங்களும் ஒரு பெண்ணு இல்லையா? அப்போ நம்ம பெண்ணாக இருக்கிற நம்ம வாழ்க்கையில் அதிகமாக இந்த நாட்களில் வேலை நிறைய பெண்கள் வேலைக்கு போகிறாங்க, நிறைய ஸ்திரீகள் குடும்பத்தை பார்க்குறாங்க. அப்போது அந்த சூழ்நிலையிலும் குடும்பத்தை மாத்திரம் பார்க்காம, வேலை மாத்திரம் பார்க்காம, கூடுதலாக அதிகமாக தேவனை தேடணும். தேவன் நமக்குள்ளே நம்மளை ஆசீர்வதிக்கும்படி நம்மளை என்ன செய்யணும், அதிகமாக விட்டு கொடுக்கணும். இப்போ பாருங்கள், மரியாள் அவங்க நிச்சயம் பண்ணப்பட்ட பெண்ணு தான். ஆனால் பரிசுத்தாவியினர் அவங்களுக்குள்ள வரும்படி அவங்களும் விட்டு கொடுத்தாங்க. பரிசுத்தர் வந்தாங்க, அவங்களுக்குள்ள இயேசு கிறிஸ்து உதித்தாங்க. பாருங்க, இந்த பூமியில அவர் வந்து அவங்கள கர்த்தர் ஆசீர்வதிச்சாங்க. அவங்கள பார்க்கும்போது எல்லாருக்குமே ஏசப்போடைய தாயாருன்னு சொல்லும்போது நமக்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஒரு பாக்கியவதி இல்லையா? அந்த பாக்கியம். அப்போ ஏசப்படைய பிள்ளைகள், ஏசப்படைய ஸ்திரீ, ஏசப்படைய மகள் சொல்லும்போது நாமளும் எவ்வளோ பெரிய பாக்கியவதிகளாக இருப்போம். எந்த நாட்களில் நம்ம இன்னும் அதிகமாக இருக்கிற இந்த நாட்களில் தேவனை அதிகமாக தேடுவோம், அதிகமாக இயேசுவை பற்றிக்கொள்வோம், இயேசுவை அதிகமாக ஆராதிப்போம். அவருடைய ஆசீர்வாதத்தையும் அவருடைய நன்மைகளையும் நம்ம வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ளும் போது இன்னும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இந்த ஒரு காரியத்தை மனசில் வச்சு சொல்லலாம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த நாளிலும் கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்காக உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நம்முடைய வேதத்தின் வசனங்களை குறித்து, மரியாதை குறித்து நாங்கள் தெரிந்து கொண்டோம். உண்மை தேடின மரியாள், உண்மை பற்றி கொண்ட மரியாள், உண்மை பற்றி கொண்ட அன்னாள், இவர்களெல்லாம் கர்த்தரை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமான ஸ்திரீகளாய் மாற்றினீங்க. அதே மாதிரி எங்களையும் இந்த நாட்களில் ஆசீர்வாதமான ஸ்திரீகளாய் மாற்றுங்க. கேட்குற ஒவ்வொருவரும் உமக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் ஆசீர்வாதமுள்ள ஸ்திரீகளாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். நாங்கள் மாத்திரம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து பெரிய காரியம் செய்யும். இயேசு நாமத்தில் பிதாவே. இயேசுவின் நாமத்தில் உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.